அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால் ஓதுகிறேன். ஆனால் அவர்கள் தவணைக்குள் சேராமல் திருமண முறிவை உறுதிப்படுத்தி கொண்டால் அத்தவணைக்கு பின் தலாக் விவாகரத்து ஏற்பட்டுவிடும். நிச்சயமாக அல்லாஹ் அவர்களுடைய சத்தியத்தை செவியுறுபவன், அவர்கள் கருதிய தலாக்கை நன்கறிபவன் ஆவான். தலாக் கூறப்பட்ட பெண்கள் தங்களுக்கு 3 மாதவிடாய்கள் வரும் வரை எதிர்பார்த்திருக்கவும், அவர்கள் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால், அல்லாஹ் அவர்களுடைய கர்ப்பப்பையில் சிசுவை படைத்திருந்தால் அதை மறைப்பது அவர்களுக்கு ஆகுமானது அல்ல. தவிர ரஜையான தலாக்கு கூறப்பட்ட அப்பெண்களின் கணவர்கள் சேர்ந்து வாழக் கருதி தவணைக்குள் சமாதானத்தை விரும்பினால் அவர்களை மனைவிகளாக திருப்பிக் கொள்ள அக்கணவர்கள் மிகவும் உரிமையுடையவர்கள். ஆகவே மறு விவாகமின்றியே மனைவியாக்கிக் கொள்ளலாம். ஆண்களுக்கு முறைப்படி பெண்களின் மீதுள்ள உரிமைகள் போன்றதே ஆண்கள் மீது பெண்களுக்கும் உண்டு. ஆயினும் ஆண்களுக்கு பெண்கள் மீது ஓர் உயர் பதவி உண்டு. அல்லாஹ் மிகைத்தவன், நுண்ணறிவு உடையவன் ஆவான். ரஜையாகிய இத்தலாக்கை இருமுறைதான் கூறலாம். ஆகவே தவணைக்குள் முறைப்படி தடுத்து மனைவிகளாக வைத்து கொள்ளலாம், அல்லது அவர்கள் மீது ஒரு குற்றமும் சுமத்தாமல் நன்றியுடன் விட்டுவிடலாம். தவிர நீங்கள் அவர்களுக்கு வெகுமதியாகவோ மகராகவோ கொடுத்தவற்றிலிருந்து எதையும் எடுத்துக்கொள்வது உங்களுக்கு ஆகுமானதல்ல. ஆனால் இருவரும் சேர்ந்து வாழ்க்கை நடத்த முற்பட்ட போதிலும் அல்லாஹ் ஏற்படுத்திய வரம்புக்குள் நிலைத்திருக்க முடியாதென்று இருவருமே பயப்படும் சமயத்தில் இதற்கு பஞ்சாயத்தாக இருக்கும் நீங்களும் அவ்வாறு மெய்யாக பயந்தால் அவள் கணவனிடமிருந்து பெற்றுக்கொண்டதில் எதையும் விவாகரத்து நிகழ பிரதியாக கொடுப்பதிலும் அவன் அதை பெற்றுக்கொள்வதிலும் அவ்விருவர் மீதும் குற்றமில்லை. இவை அல்லாஹ் ஏற்படுத்திய வரம்புகளாகும். ஆதலால் நீங்கள் இவற்றை மீறாதீர்கள். எவரேனும் அல்லாஹ்வுடைய வரம்புகளை மீறினால் நிச்சயமாக அவர்கள்தான் அநியாயக்காரர்கள்.